டிஎம்கே விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி பிரிய போகிறது. இந்த டைம் டிஎம்கே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி தான் சூழ்நிலையும் இப்போ உருவாகி இருக்கு. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியை இப்போ டிஎம்கே ஒதுக்கவும் போகிறது. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இதனால் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகரித்து விட்டது. இதை பத்தி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது தமிழகத்துல ரெண்டு கட்சி அதிமுக டிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளும் தன்னோட கூட்டணியை பலப்படுத்த விடும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆல்ரெடி இந்த சைடு டிஎம்கே கூட்டணி சம பலமா இருக்கு. அதிமுக கூட்டணி இப்பதான் பலமாகி இருக்கு. பிஜேபி வந்ததால் பிஜேபி அதிமுக பாமக கூட்டணி, இந்த சைடு டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த மாதிரி ரெண்டு கூட்டணியும் சரிசமமான போட்டிகளை 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போகிறது. சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு சில செய்திகள்லாம் கேட்டோம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் உங்களுக்கும் டிஎம்கேக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்கு. அதனால் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியிலிருந்து பிரிய போகிறதா அப்படிங்கிற செய்திகள்லாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வதந்திகள் எதுக்குமே நான் ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது எல்லாமே வதந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா டிஎம்கேக்குள்ள இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்காம். அதாவது டிஎம்கே என்னதான் இப்போ ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே வட மாநிலங்களில் டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் பல மடங்கு அப்பவே கம்மியாக தான் இருந்தது. ஆனாலுமே வெற்றி பெற்று விட்டது. ஆனா இந்த டைம் வட மாநிலம் மற்ற கட்சிகள்லாம் டிஎம்கேவோட வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காம். வட மாநிலம் சொல்லும் போது தருமபுரி, சேலம் இந்த மாதிரி இடத்துல டிஎம்கே ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. முக்கியமா அதிமுக கூட்டணி உடைப்பதற்கான பிளான்லையும் டிஎம்கே இருக்கு. அதனால அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்ததுல பாமக, அதாவது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கு. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு தான் இருந்தாங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் இல்ல, இந்த கூட்டணி வைத்தால் மட்டுமே டிஎம்கே வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. இதனாலே ரெண்டு பேருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் உருவானது. ஓப்பன் ஸ்டேஜில் அவங்க கருத்து வேறுபாடு தெரிவித்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க யார் தலைவர் அப்படிங்கிற குழப்பம்லாம் இப்போ வரைக்கும் பாமக இருந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு டிஎம்கே பாமகவை தன்னோட கூட்டணியில இணைப்பதற்கான பிளான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வட மாநிலங்களோட வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக பாமகவை இணைப்பதற்கான பிளான்ல இருக்காங்க. ஆனா பாமகவை இணைக்கிறாங்க, அதனால விடுதலை சிறுத்தை கட்சியை கூட்டணியிலிருந்து பிரித்து விடுவார்களா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. டிஎம்கே பிளான் என்னன்னா, பாமக விடுதலை சிறுத்தை கட்சியும் நம்ம கூட கூட்டணியில் இருக்கும்போது 100% வெற்றி உறுதியாகிவிடும். அந்த ஒரு பிளான் தான் இந்த சைடு டிஎம்கேவும் இருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி பாமக டிஎம்கே கூட்டணியில் இணையும் போது விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பா இதுக்கு ஏத்துக்காது. அதனால விடுதலை சிறுத்தை கட்சி இப்ப டிஎம்கேல இருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் போன டைமை விட இந்த டைம் கொஞ்சம் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்படி போனாலுமே அவங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று அதிமுக இருக்கும், இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் இருக்கும். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை ப்ரிஃபர் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு சான்ஸ் ஒரு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு பார்க்கிறேன். பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணும்போது விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கடைசியில் தான் நடக்கும். ஏன்னா இப்ப அதிமுக பிஜேபி இந்த விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஸ்டாண்டர்டான கூட்டணி. ஆனா திடீர் கூட்டணி சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, அது எல்லாமே தேமுதிக யார் கூட சேரப்போகுது, பாமக யார் கூட சேரப்போகிறது, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி எல்லாம் டிசம்பர் மாசம் மேபி தேர்தல் நெருங்கும் சமயத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எந்த ஒரு வீடியோ மூலமா கிளியரா சொல்லிக்கிறேன். இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி டிஎம்கேல இருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இப்ப அதிகப்படுத்தி விட்டாங்க. பாமகவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுத்திருப்பதால் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். நீங்க சொல்லுங்க, விடுதலை சிறுத்தை கட்சி டிஎம்கேல இருந்து பிரிந்தா நல்லா இருக்குமா, இல்ல டிஎம்கேல இருந்தாதான் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் அந்த கட்சிக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
டிஎம்கே விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி வந்து பிரிய போகிறது. இந்த டைம் வந்து டிஎம்கே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறது. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சூழ்நிலையும் வந்து இப்போ வந்து உருவாகி இருக்கு. ஸோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து இப்போ வந்து டிஎம்கே வந்து ஒதுக்கவும் போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து அதிகரித்து விட்டது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது தமிழகத்துல ரெண்டு கட்சி அதிமுக டிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து தன்னோட கூட்டணியை வந்து பலப்படுத்த விடும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த சைடு வந்து டிஎம்கே கூட்டணி வந்து சம பலமா வந்து இருக்கு. அதிமுக கூட்டணி இப்பதான் வந்து பலமாகி இருக்கு. பிஜேபி வந்ததால் பிஜேபி அதிமுக பாமக கூட்டணி, இந்த சைடு வந்து டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த மாதிரி வந்து ரெண்டு கூட்டணியும் வந்து சரிசமமான போட்டிகளை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து சந்திக்க போகிறது. சமீபத்தில் வந்து நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து ஒரு சில செய்திகள்லாம் கேட்டோம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் உங்களுக்கும் வந்து டிஎம்கேக்கும் வந்து சில கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கூட்டணியில இருந்து பிரிய போகிறதா அப்படிங்கிற செய்திகள்லாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து வதந்திகள் எதுக்குமே வந்து நான் ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது எல்லாமே வதந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா டிஎம்கேக்குள்ள வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டு இருக்காம். அதாவது வந்து டிஎம்கே வந்து என்னதான் வந்து இப்போ ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே வந்து வட மாநிலங்களில் டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் பல மடங்கு வந்து அப்பவே வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனாலுமே வந்து வெற்றி பெற்று விட்டது. ஆனா இந்த டைம் வந்து வட மாநிலம் வந்து மற்ற கட்சிகளாம் வந்து டிஎம்கேவோட வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காம். வட மாநிலம் சொல்லும் போது தருமபுரி, சேலம் இந்த மாதிரி இடத்துல வந்து டிஎம்கே வந்து ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. முக்கியமா வந்து அதிமுக கூட்டணி வந்து உடைப்பதற்கான பிளானையும் வந்து டிஎம்கே வந்து இருக்கு. அதனால அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்ததுல வந்து பாமக, அதாவது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கு. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து வேண்டாம் அப்படிங்கிற முடிவு தான் வந்து இருந்தாங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் இல்ல, இந்த கூட்டணி வைத்தால் மட்டுமே வந்து டிஎம்கே வந்து வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. இதனாலே வந்து ரெண்டு பேருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் வந்து உருவானது. ஓப்பன் ஸ்டேஜில் வந்து அவங்க கருத்து வேறுபாடு வந்து தெரிவித்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க யார் தலைவர் அப்படிங்கிற குழப்பம்லாம் இப்போ வரைக்கும் பாமக இருந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு டிஎம்கே வந்து பாமகவை தன்னோட கூட்டணியில வந்து இணைப்பதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வட மாநிலங்களோட வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக பாமகவை இணைப்பதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. ஆனா பாமகவை இணைக்கிறாங்க, அதனால வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து கூட்டணியிலிருந்து பிரித்து விடுவார்களா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. டிஎம்கே பிளான் என்னன்னா பாமக விடுதலை சிறுத்தை கட்சியும் வந்து நம்ம கூட கூட்டணியில் இருக்கும்போது 100% வந்து வெற்றி உறுதியாகிவிடும். அந்த ஒரு பிளான் தான் வந்து இந்த சைடு வந்து டிஎம்கேவும் இருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி பாமக வந்து டிஎம்கே கூட்டணியில் வந்து இணையும் போது விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து ஏத்துக்காது. அதனால விடுதலை சிறுத்தை கட்சி இப்ப வந்து டிஎம்கேல இருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் வந்து போன டைமை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். அப்படி வந்து போனாலுமே அவங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து அதிமுக இருக்கும், இன்னொன்று வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்கும். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த ஒரு சான்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு பார்க்கிறேன். பர்ஃபெக்டா யூஸ் பண்ணும்போது விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த ஒரு கூட்டணி வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கடைசியில் தான் நடக்கும். ஏன்னா வந்து இப்ப அதிமுக பிஜேபி இந்த விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஸ்டாண்டர்டான கூட்டணி. ஆனா வந்து திடீர் கூட்டணி சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, அது எல்லாமே தேமுதிக யார் கூட சேரப்போகுது, பாமக யார் கூட சேரப்போகிறது, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி எல்லாம் டிசம்பர் மாசம் மேபி வந்து தேர்தல் நெருங்கும் சமயத்துல வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எந்த ஒரு வீடியோ மூலமா கிளியரா வந்து சொல்லிக்கிறேன். இப்ப வந்து விடுதலை சிறுத்தை கட்சி டிஎம்கேல இருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து அதிகப்படுத்தி விட்டாங்க. பாமகவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திருப்பதால் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். நீங்க சொல்லுங்க, விடுதலை சிறுத்தை கட்சி வந்து டிஎம்கேல இருந்து பிரிந்தா நல்லா இருக்குமா, இல்ல டிஎம்கேல இருந்தாதான் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் வந்து அந்த கட்சிக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?